ஹாய் வணக்கங்க எல்லாத்துக்கும். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கணும். சிவபெருமானை வேண்டிக்கிற மனசார நன்றி வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு என்னுடைய மனசில் இருக்கிற என்னெல்லாம் அப்போ தோணுதோ அது மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்த்துட்டு. நான் தனியாக இருக்கிறேன். என்னுடைய இதில் லைஃப்பில் வந்து யாரும் இல்லை, இருக்கிறாங்க பொண்ணுங்க. ஆனால் நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது தனி வாழ்க்கை. ஏன்னா பொண்ணுங்க வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க, கல்யாணம் செட்டில் ஆகிட்டாங்க. பையனாக இருந்தாலும் நமக்கு போய் கூட இருக்கலாம், பொண்ணு வீட்டில் போய் இருக்க முடியாது. அது இப்படி இருக்கிறது கட்டுன்னு தோணுது. ஆனால் இருந்தாலும் எங்கள் சின்ன பொண்ணு மேலே வச்சுருக்கிற ஆசைக்கும் ஒரு ஆசையில் ஒரு அன்பு பாசம், அது ஏன் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இதாக போச்சு அப்படின்னா, ஒரு 10 வருஷம் நானும் அவளும் தனியாக இருந்தோம் 2 பேருமே. அப்போ அது என்னுடைய கைக்குள்ளே தான் வளர்ந்துச்சு. ஒரு கடைக்கு காய்கறி வாங்கவோ இல்லை ஒரு டேப்லெட் வாங்க கூட போக மாட்டாள். அவளுக்கு தலைவலி நாள் காய்ச்சல் நான் தான் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். எனக்கு தலைவலி காய்ச்சல் வந்து நானே தான் போய் நடந்து வாங்கிட்டு வந்து அவளை கடைக்கோ எங்கேயுமே அனுப்பிச்சு விட மாட்டேன். அப்படி ஸ்ட்ரிக்டாக தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்தே இப்போ காலேஜில் படிக்கிறப்போ அப்படித்தான். எந்த பிள்ளைகள்லாம் எங்கிட்ட சினிமா காது பண்ணலாம் நான் விட மாட்டேன். சும்மா எங்கேயாவது மாலுக்கு போகலாம் அப்படின்னா கூட விட மாட்டேன். அந்த பற்றி ஓடிட்டு இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்டு போகிறாரு பார்க்குற. அவள் தனியாக போக மாட்டான், எப்போவுமே தனியாக போக மாட்டான். அவங்க கூட போனாலும் போயிட்டு வரா. கொஞ்சம் பக்கத்து கடைக்கு மட்டும்தான் தனியாக போயிட்டு வருவாள். அந்த மாதிரி தான் நடக்குது. ஒன்றும் நான் எதிர்பார்த்து கேட்கல. இந்த மாதம் காசு போட்டு விடல எனக்கு, சரிங்களா? போன மாதம் 7,000 போட்டு விடுவா. இந்த மாதம் போட்டு விடல, நிப்பாட்டிக்கிட்டாங்க. நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லி, அவ்வளோதான் நான் பார்க்குறேன் அப்படின்னாங்க. மாத்திரை காசு இல்லைடா அப்படின்னேன். நான் பேசினேன், பேசினா படுத்து சொல்லுங்கம்மா அப்படின்பா. அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டேன், அப்படி சைலண்டாக இருப்போம். அப்படி கேட்டதுக்கு சரி பார்க்குறேன் அப்படின்னாங்க. சரி பாப்பா அப்படின்னு விட்டுட்டு அனுப்பிச்சுடல. இன்னைக்கு காலையில் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்டப்ப கேட்காட்டி கொஞ்சம் கராராக சொன்னோம். அப்படி நீங்கள் தான் எதை எடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்களா? அப்போ இதையும் கூட நீங்களே பார்த்துக்குங்க, எனக்கு நிறையா செலவு வருது, பையனை படிக்க வைக்கணும், எனக்கு இன்னும் நிறைய வேலைகளாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அப்படி அது என்னென்னா நான் சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக தோணுது. என்ன ஐயா அத்தை நகையெல்லாம் போட்டிருப்பாங்களா, அந்த நகையெல்லாம் என்ன பண்ணீங்க, அதை வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறா. ஏங்க நான் படிக்கிறப்பவே வந்து எங்கள் அம்மா போட்டிருந்த நகை அதெல்லாம் முன்னாடியே அவங்க அப்படியே பிடிங்கி வைத்துட்டு போயிட்டேன். அப்படி ஒரு 35 பவுன் அப்படி இருக்கும். மொத்தம் எல்லாம் இருந்தது என்கிட்ட. அவருக்கு போட்டது, குழந்தைகளுக்கு போட்ட சங்கிலி எல்லாமே இருந்துச்சு. அந்த சொல்லப்போனேன் இப்போ பெரிய பொண்ணுக்கு போட்ட சங்கிலி இருந்தால் கூட எதுக்கு ஒன்று காயிருக்கும், அதை கூட விற்று வாயில் போட்டு அப்படி இருந்தாலும் என்ன பண்ணுறது. எல்லாம் நர்வஸாக விற்று எங்கள் நகையே விற்று எங்களுக்கு ஒரு 4 நாள் கஞ்சி ஊற்றி முடிக்கிட்டு. அப்படி 20 வருஷம் மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளை நான் எப்படி பண்ணுறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டு நான் இப்போ பொண்ணை படிக்க வச்சுட்டேன். அவள் எப்படி கேட்டாலும் அதே மாதிரி நான் பண்ணினேன். அம்மா கட்டி பிடிச்சிட்டு அழுதா ஒரு அம்மா என்னை படிக்க வச்சிருமா எப்படியாவது அப்படின்னு. நான் இன்றைக்கி அதை படிக்க வைக்காமல் இருந்தால் நீ வேலைக்கும் போக முடியாது, சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனால் அது வந்து நான் படிக்க வச்சேன் அப்படின்னு நான் பெருசாக பேசிக்க கூட அவள் தலையால் தெரிஞ்சிருக்குது. அப்படி படிக்க வேண்டிய சூழல் தலையால் தெரிஞ்சிருக்குது. இருக்குங்காட்டி அவங்க படிச்சிருக்கா. அப்படி வேற ஒன்றும் இல்லை. அதை எழுத்து இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியும். எல்லாருனாலையும் போய் படிக்கிறதுனா படிக்க முடியாது. இப்போ நான் இருக்கிறேன், இப்போலாம் டேலண்டடாக இருக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு கிடக்கிறேன். நான் போய் படிக்க முடியுமா? படிப்பு அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இருந்திருந்தால் கடவுள் எழுதியிருப்பார். அது இல்லாதனால நம்ம ஏதோ ஒன்று யோசிக்க வேண்டியதான். நமக்கு இவ்வளோதான் தலையெழுத்து அப்படின்னு கமெண்ட்டுக்கு வேண்டியதான். அந்த மாதிரி அவளுக்கு தலையெழுத்து இருந்திருக்குது. படிச்சுக்கிட்டா அப்படி எல்லா இதுவும் இந்த கரெக்டாக பொசிஷன் ஒத்துக்குச்சு அவளுக்கு. அந்த ஆனால் செம்ம சூப்பராக படிப்பா. படிக்கிறது மட்டும் புலி. எம்பிஏ விட கொஞ்சம் சால்ட்டாக படிச்சுட்டு இருந்தா. அப்படியே அதுக்கு மேலே மேக்ஸில் புலி 100க்கு 100. இப்பவும் பையனை அப்படியே தான் 100க்கு 100 எடுத்து நல்லா படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு நல்லா படிப்பு. எங்கள் பெரிய பொண்ணு +2 வரைக்கும் தான் படித்தா, இருந்தாலும் அதுவும் செம்மையாக படிக்கும். எல்லாருமே நல்லா படிக்க வேண்டியது தான். நான் ஒரு 10, 12 படிச்சிருந்தேன்னா கூட இன்றைக்கி என்னோட கைங்களை வச்சு நான் ஏதோ ஒன்று சம்பாரிச்சு பார்த்துக்குவேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம், ஒரு 5000 அப்படி கிடைக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே கிடைக்காது. சூப்பர் பஜார்லாம் இங்கே வேலை கேட்டு பார்த்து 4500 காலையில் 8:30 போயிடணும், நைட் 8 மணிக்கு தான் விடுவாங்க. அந்த இதுக்கே நான் வேலை இருக்குதோ இல்லையோ அங்கே. ஆனால் அந்த அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு என்னால் சத்தியமாக உட்காந்து பார்க்க முடியாது. நல்லா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், புடவை விற்று பார்த்தேன், அப்புறம் ஏதோ பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன். ஆட்டுக்குட்டியெல்லாம் வாங்கி விட்டிங்க மேய்க்க வச்சு, அதுக்கு வரும் அப்படின்னாங்க. அதையும் பார்த்து ஒன்றும் செட் ஆகலை. ஏதோ இப்போ வந்து என்னுடைய நகையில் பேங்கில் வச்சு கொஞ்சம் நாங்கள் மறுபடியும் அப்பா மறுபடியும் ஒரு சைன் செஞ்சு போட்டார். அது இருக்குது. அதை நான் பேங்கில் அடகு வச்சு இன்னும் கொஞ்சம் எங்கள் பொண்ணு வந்து அவளை படிக்க வச்ச 8 லட்ச ரூபா செலவு வச்சு அவளை படிக்க வைக்கிறது. அதில் கொஞ்சம் காசு பாதி கொடுத்துட்டா, லோன் போட்டு கொடுத்துட்டா. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4-5 லட்சமே கொடுத்தா. லோன் போட்டு கட்டிக்கிட்டாங்க அவங்க 2 பேரும். அந்த காசு என்கிட்ட தான் இருக்குது. அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் எங்கள் பொண்ணோடைய காசு தான். அது இன்னும் நான் தான் வட்டி வாங்கி செலவு பண்ணியிருக்கேன். அதில் இது சொல்லலை. ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் திரும்பவும் எனக்கு ஒரு 7,000 மாதம் போட்டு விடுவா. கரண்ட்டுக்குள்ள அவளே கட்டிக்குவா. ஆனால் இந்த மாதம் போடலை. ஏன் காலையில் கேட்குறேன், பயங்கரமாக சண்டை வர திட்டுற. அப்படி நான் போட முடியாது, என்ன பண்ணுங்க, போட முடியாது அப்படிங்கிறாங்க. நான் யார்கிட்ட போய் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியல. கெஞ்சி பார்த்துட்டு ஏன்டா இப்படி பேசுகிற, திட்டி பேசாதடா, என்னால் மண்ணாலும் சரியில்லை. முந்தானத்து பாருங்கள் லைவ் வீடியோ கோலம் போட்டுக்கிட்டதுனா வீடியோ பேசுனா எனக்கு ஒன்றுமே லைவ்னு நினைக்கிறேன். டமார்னு கீழே விழுந்து எந்திரிச்சு. இப்போ கூட ஒரு செகண்டுங்க அந்த பக்கம் போயிட்டு திரும்பி வர போன குட்டி அந்த கட்டின் கட்டிக்கிற பற்றிக்கல இதில் கீழே படுத்துறதுக்கு எனக்கு தெரியல. அப்புறம் அது மேலே காலம் முடிச்சிட்டேன். முடிச்சிட்டுமேன்ட்டு கால் எடுத்து தடுமாறிடுச்சு. நல்ல வேலை தடுமாறி கீழே விழுக்காமல் கமெண்ட் இருந்துக்கிட்டேன்.
இந்த பூனை குட்டியில் வச்சுட்டு அது அப்படி எல்லாமே வந்து நமக்கு எதிர்பாதமாகவே வந்துட்டு இருக்குதுங்க. அது மனசு ரொம்ப கஷ்டமாக தோணுது. இன்றைக்கி கொஞ்சம் எங்கள் பொண்ணு கொஞ்சம் இதாக பேசினாங்க, கொஞ்சம் வாய்ஸ் சவுண்ட் கொடுத்து பேசினா அப்படி. நான் அதுக்காக கட் பண்ணிவிட்டு பேசல, ஆஃபீஸில் இருக்க அப்படி மெதுவாக பேசினேன் அப்படி. அதுக்கப்புறம் நான் பேசல வச்சுட்டேன். திரும்பவும் நாளைக்கு நான் கேட்பேன், சாயந்தரமாக நாளைக்கே கேட்பேன். நான் கேட்டதுக்கப்புறம் என்ன பதில் வருதோ பார்க்கலாம், அது சொல்கிறேன். நான் இப்போதைக்கு இது நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் போய் ஒன்றா கூட இருக்கணும் ரொம்ப போராடி தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன தனியாக என்னால் இருக்க முடியல. அதனால நான் போய் தனியாக அவங்க கூட ஒரு ரூம் தனி இருக்குல்ல, அந்த ரூம் நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். முடிஞ்சதுன்னா நான் வேலை செஞ்சு கொடுக்குறேன், இல்லைன்னா நான் நீ இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதில் எப்படியாவது முடிவு பண்ணி ஏதாவது நான் எடுக்கணும். இதுலேருந்து இந்த ஸ்டோரி வரும் எனக்கு. அது ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நான் விட மாட்டேன். யூடியூப்பில் போட்டு என்னை பற்றி பேசிக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காதுங்க அப்படி சத்த போட்ட அப்படி. எனக்கு வரது நான் என்னுடைய வேதனை, இது தனிப்பட்ட இது. நான் பேசுகிறோம் இருக்கிறோம், நீ காசு கொடுத்து நான் பேச மாட்டேன்ல. இப்போ இன்றைக்கி 7,000 ரூபா இல்லைங்கிட்ட நான் என்ன செலவு பண்ண முடியும் சொல்லுங்கள். நீ எல்லாத்துக்கும் தான தர்மம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு, நான் கொடுத்து விடுவேன் அப்படிங்கிறான். அவங்க பண்ணுவாங்க, அவங்க தான தர்மம்லாம் பண்ணுவாங்க, நல்லதாக பண்ணிட்டோம். ஆனால் நான் அது உண்மைதான், அங்கே கமெண்ட் இருக்க மாட்டேன். அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அவங்களுக்கு உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடாது சிரிப்பு வருது. இப்போ கூட 4,000 ரூபா பண்ணி விட்ருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு வெண்ணிலான்னு வந்துச்சு பாருங்கள், அதுக்கு ஒரு 2,000 ரூபா போட்டுவிட்டேன், இன்னொருத்துக்கு ஒரு 2,000 ரூபா கொடுத்தேன். இது நாலுமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான். எனக்கு எந்த இது இல்லை, என்ன பண்ணுறது, மனசு கேட்க மாட்டேங்குது. ஒருத்தருக்கு வந்து போடலிப்பா இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் அனுப்பிச்சி விட்டேன். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், இதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும், நான் வெளியே சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி நம்ம நினச்சா கடவுள் நினச்சிட்டு போகிறாரு. நான் இன்றைக்கி சாயந்தரமாக நாளைக்கே பேசுகிறேன். நாளைக்கு இதே டயத்துக்கு உங்களுக்கு நான் வீடியோ போட்டு காட்டுறேன் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு. இல்லைன்னா அவங்க பேசுகிறத கூட நான் ரெக்கார்ட் பண்ணி போடலாமான்னு இருக்கிறேன். ஏன்னா அப்போ தானே கொஞ்சம் இதாக தெரியும். திட்டுவா, வேறு என்ன பண்ணுவா, எனக்கு ரெக்கார்ட் பண்ணவும் தெரியாது, போடவும் தெரியாது. பார்க்கல, நாளைக்கு என்னதான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்கள்கிட்ட, சரிங்களா? ஆனால் கூட இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இதில் கமெண்ட் போடுங்க, நல்லதாக கேட்டாங்கிறத மட்டும் கமெண்ட் போடுங்க. நான் கேட்கறதுல வந்து இப்போ என்னால் எந்த 60 வயசு ஆகி போயிடுச்சா, எந்த வேலையும் செய்ய முடியல. உடல் ரீதியாக பார்க்கறதுக்கு நல்லா தான் தெரியும். உடல் ரீதியாக வந்து ரொம்ப கஷ்டம், ரொம்ப அன்கண்டிஷன் கஷ்டம் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கிறேன். அது சொல்ல முடியாத வேதனை வலி எல்லாம் வரும். என்ன பண்ணிட்டு நாளைக்கு என்ன சொல்கிறாலோ பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் கூட போய் சேர வரைக்கும் இனிமேல் இதை பற்றி தான் நான் பேசுவேன். அதிகமாக ஒரு வீடியோ கண்டிப்பாக போடும், டெய்லி அவள் என்ன சொல்கிறாலோ பார்த்துட்டு. ஆனால் கண்டிப்பாக நான் போய் கூட இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. சிவபெருமான் மனசார வேண்டிக்கிறேன். சீக்கிரம் பொண்ணுகிட்டு கொண்டு கூட இருக்க வைக்கணும், அதுதான் நான் வேண்டிக்கிறேன்.